நான் உங்கள் டாக்டர் ஜலஜா ரமேஷ், சிறப்பு சக்கரவாதி நிபுணர். இந்த பதிவில் பெண்களுக்கு வரக்கூடிய யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் பற்றி சொல்ல போகிறேன். குறிப்பாக இனிப்பான பெண்கள், டயபெட்டிக் உமன், அவங்கள பற்றி சொல்ல போகிறேன். இப்போ நாமளாக பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் இந்த கோடை காலத்தில் வெப்பம் அதிகம் இருக்கும்போது பெண்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்புகள் அதிகம். அப்படின்னா சிறுநீர் கழிக்கும் போது ஆரம்பத்தில் இல்லை முடிக்கும் போது ஒரு சுள்ளன்னு ஒரு விதமான எரிச்சல் வரலாம். இல்லை யூரின் பாஸ் பண்ணும்போது அடி வயிற்றில் வலிகள் வரலாம். இது யூரின் இன்ஃபெக்ஷனோட சிம்டம்ஸ். இந்த இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாகும் போது ஒரு சில பேருக்கு இதுவே ஒரு விதமான உட்காய்ச்சல் அடிக்கலாம், இல்லை குளிர் காய்ச்சல் அடிக்கலாம், உடம்பு வலி வரலாம். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போது உங்கள் மருத்துவரை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் யாருக்கு எல்லாம் வரலாம்னு பார்த்தா பெண்களுக்கு வர அதிக வாய்ப்பு. பிகாஸ் இந்த யூரினரி பேசேஜ் யுரித்ரான்றது ரொம்ப சின்ன சைஸ் பெண்ணுக்கு ஆணுக்கு கம்பேர் பண்ணும்போது. இரண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஓப்பனிங்கு, வெஜினல் ஓப்பனிங்கு, யுரித்ரா ஓப்பனிங்கும் பெண்களுக்கு பக்கத்தில் இருக்கனால வெஜினல் இன்ஃபெக்ஷன் யூரினுக்கு வர்றதுக்கும் யூரின் இன்ஃபெக்ஷன் வெஜினலுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால பெண்களுக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகம் வரும். ரெண்டாவது சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் அகெயின் யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகம் வர ரிஸ்க் உண்டு. மூன்றாவது போஸ்ட் மெனோபாசல் விமன், மென்சஸ் முக்கியனா இந்த ஹார்மோன் சப்போர்ட் இல்லாதனால வெஜினா உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்கெல்லாம் ஹை ரிஸ்க் பீப்புள். அஃப்கோர்ஸ் யூரின் இன்ஃபெக்ஷன் யாருக்குன்னா வரலாம். ஸோ நான் ஏற்கனவே அதோடய சிம்டம்ஸ் என்னென்னு சொல்லிட்டேன். சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல், வலி, உட்காய்ச்சல், குளிர், இடுப்பு வலி, அந்த மாதிரி. ஸோ இது வராமல் எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் குடி தண்ணீர் அதிகம் எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் 2.5 to 3 liters ஆச்சு எடுத்துக்கணும். அன்லெஸ் அதர்வைஸ் அவங்களுக்கு கிட்னி பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாத பட்சத்தில் ஈவன் 4 liters வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். மோர் அதிகமாக குடிக்கணும். ஈவன் டயபெட்டிக் பீப்புள் மார்னிங் டைமில் பழைய சாதம், தயிர் போட்டு கூட, மோர் போட்டு கூட எடுத்துக்கலாம். வாரத்தில் 2 நாள் பழைய சாதம் ஒரு அருமையான உணவு. இளநீர் எப்பயோ ஒரு வாட்டி எடுத்துக்கலாம். பட் பொதுவாக ரொம்ப வேண்டாம். ஏன்னா அதில் பொட்டாசியம் உப்பு அதிகம் இருக்கிறதுனால டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ஹார்ட்டுக்கும், அவங்க சில பிபி டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இது உப்பு ரொம்ப ஜாஸ்தி பண்ணும்போது சில ப்ராப்ளம் வருன்ற பட்சத்தில் தான் இளநீர் நாங்கள் வேணான்றோம். பட் அஃப்கோர்ஸ் எப்பயோ ஒரு வாட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீர் சத்து அதிகம் உள்ள காய்கள் எடுத்துக்கணும். சுரைக்காய், பீர்க்கங்காய், பொடலங்காய், அந்த மாதிரி. துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். அதோட பாசிப்பருப்பு, சிறுபருப்பு ரொம்ப நல்லது. கடலைப்பருப்பு பொதுவாக அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக மிளகு, ஜீரக பொடி அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் கொரியாண்டர் பவுடர், தனியா பொடி ரொம்ப நல்லது. ஸோ நிறைய லிக்விட்ஸ் எடுத்துக்கணும், சாலட்ஸ் எடுத்துக்கணும். அதிக சூடு உற்பத்தி பண்ணுற திங்ஸை அவாய்ட் பண்ணலாம். அந்த பெண்கள் சிறுநீர் கழிச்சிட்ட பிறகு, அவங்க யூரின் போயிட்ட பிறகு சில 2-3 நிமிஷங்கள் அங்கேயே இடத்துல இருந்து அகெயின் கொஞ்சம் முக்கிய மிச்ச யூரினும் அவங்க பாஸ் பண்ணும்போது அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ் ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணி நல்லா குடிங்க, ஆரோக்கியமாக இருங்க, வாழ்க்கை வளர்ந்து என்றும் உங்கள் அன்புடன் டாக்டர் ஜலஜா ரமேஷ்.